அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு துவா ரொம்ப அனுபவபூர்வமான துவா. இதை ஒரு பெண்மணி ஓதி பலன் கண்ட ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ, ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற தேவை அது, ஆனால் எனக்கு அது நடக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்துக்காக, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ஓதுனாலும் சரி, இல்லை நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும், இல்லை வேற மற்ற ஹலாலான ஹாஜத்துக்கள் என்ன மாதிரி ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, ரொம்ப காலமாக என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துராதா, நான் ரொம்ப ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரே ஒரு முறை ஓதி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹு தாலா நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான் இன்ஷா அல்லா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்ன ஒரு திக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு திக்கரை ஒரு மனிதர் ஓதி அவங்க துவா கேட்டாங்க. அதை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வார்த்தையை யார் சொல்லி என்ன கேட்டாலும் சரி, அல்லாஹு தாலா அதை மறுக்காம அவங்க கேட்ட விஷயத்த உடனே தந்துருவான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இதை ஓதி நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்தை, நீண்ட நாள் ஆசையா இருக்கிற, நீண்ட நாளா ஏக்கமா இருக்கிற விஷயத்த விரைவாகவே நல்ல நிலைமையில நல்ல விதமா அந்த ஆசையை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. இதை நீங்க எப்போ ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஓதலாம். பொதுவா நீங்க இதை நீங்க இரவு நேரம் இஷா தொழுகைக்கு பின்னாடி, இல்ல தஹஜ்ஜுடைய தொழுகை அந்த மாதிரி நேரத்துலலாம் இது நீங்க ஓதுறது சிறந்தது. நீங்க படுக்கையில படுக்கிறீங்க அப்படிங்கும்போது படுத்துக்கிட்டே கூட நீங்க இதை ஓதலாம். இதை நீங்க ஓதுறதுக்கு ஒழு அவசியம் கிடையாது. ஒழு இல்லாத நிலையில நீங்க இருந்தாலும் தாராளமா இந்த ஒரு துவாவை நீங்க ஓதி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொழுகையில, அதுவும் சஜிதாவுடைய நிலையில கூட இந்த திக்கரை நீங்க ஓதி பார்க்கலாம். இல்ல நீங்க துவா கேட்கும் போது சஜிதால துவா கேட்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல கூட நீங்க ஓதலாம். பொதுவா சஜிதாவுடைய நேரம் அல்லாஹ் நெருக்கமான நேரம். அந்த நேரத்துல அல்லாஹ்விடம் இந்த புகழ்ச்சியான இந்த வார்த்தையை சொல்லி கூட நாம துவா கேட்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஒரு பெண்மணி எதற்காக ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப காலமா பிள்ளையே இல்லை, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா நல்ல அந்த பாக்கியத்தை கொடுத்தான். எனக்கு ஒரு பிள்ளை கூட அல்லாஹ் தஆலா கொடுக்கலையேன்னு ரொம்ப ஏக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு பிள்ளையாச்சும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் மேலும் கொடுக்கறது அல்லாஹுடைய பரக்கத் ரஹ்மத் தான். ஆனா எனக்கு இந்த ஒரு பிள்ளை எனக்கு வேணும், நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு ரொம்ப ஏங்கி கவலையில இருந்தவங்க தான் இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை தினமும் ஓதிட்டு வந்தாங்க. உடனே இன்னும் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு துவா இது. இது குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய என்ன மாதிரி ஹாஜத், என்ன மாதிரி ஏக்கமா இருந்தாலும் சரி, ஹலாலான எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க இதை ஓதினாலும் சரி, கண்டிப்பா அல்லாஹு தஆலா அதை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக்கல் மன்னானு யா பதியஸ் சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யூ யா கய்யூமு இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வஅஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக்கல் மன்னானு யா பதியஸ் சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யூ யா கய்யூமு இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வஅஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் பிஅன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக்கல் மன்னானு யா பதியஸ் சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யூ யா கய்யூமு இன்னி அஸ்அலுகல் ஜன்னத வஅஊது பிக மினன் நார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் உனக்கே உரியதானது. வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தனித்தவன், உனக்கு யாதொரு இணை துணை இல்லை. மிக கொடையாளன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, நித்திய ஜீவனே கொண்டு நிச்சயம் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கின்றேன்.
இன்னும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். ரொம்பவும் அற்புதமான ஒரு துவா. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கு. யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹையூ யா கையூம், யா மன்னானு, இந்த மாதிரி நிறைய திருநாமங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. பொதுவாகவே நம்ம திருநாமங்கள், அல்லாஹுடைய திருநாமத்தை நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த அடிப்படையில ரொம்பவும் துவாக்கள் மறுக்காம அங்கீகரிக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள் இந்த துவால இருக்கு. அஸ்மால் ஹுஸ்னாவையும் நம்ம ஓதுறோம், பிளஸ் அல்லாஹை புகழவும் செஞ்சு நம்மளோட தேவைகளை கேட்குறோம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு துவா இது. சஹீஹான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். திருமதி நூலில் கூட இது இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஓதுனா கண்டிப்பா மறுக்காம அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் நீங்க என்ன கேட்டாலும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்க ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது. இதை நீங்க தொடர்ந்து ஓதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே அது மனனம் ஆயிரும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால சீக்கிரமே நமக்கு மனனம் ஆயிரும். இது ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்க இதை ஓதிக்கிட்டே வாங்க. நீங்க ஓதுன கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா நீங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நடக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களால உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட பல வருடமா நீங்க கிடைக்காம இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப கவலைப்படுற விஷயம் இதை ஓதிய கொஞ்ச நாளே கிடைச்சிரும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட அதே மாதிரி ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுதுகிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஒரு துவாவை நீங்க பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமா இதை ஓதலாம். ஏன்னா இதுல இடம்பெற்றிருக்க வார்த்தைகள் எல்லாமே அஸ்மால் ஹுஸ்னா தான். அதனால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் உங்க வாழ்க்கையில உங்களால கண்கூட உணர முடியும். இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.